कृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोस्त्वा प्रणमामि नमस्ते यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे இன்று பலகாரணி காளி பூஜை, அதாவது நம்முடைய வங்கதேசத்தில், அதாவது பெங்கால் உள்ள எல்லா மடங்களிலும் திருமணங்களிலும் இந்த காளி பூஜை விசேஷமாக கொண்டாடுவார்கள். பலஹாரிணி அது ரெண்டாக பிரிச்சோம்னா பலம் ஹாரிணி, அதாவது நாம் செய்கின்ற செயல்களினுடைய பலன், அது நல்ல பலனாகவும் இருக்கலாம், தீய பலனாகவும் இருக்கலாம். அந்த பலன்தான் நமக்கு கர்ம வினையை கொடுக்கிறது. அதாவது கர்ம வினைன்னு சொல்லுவோம். அந்த கர்ம வினை தான் நமக்கு சம்சாரத்தை கொடுக்கிறது. அதனால் இது பிறக்கிறோம், கர்மங்கள் செய்கிறோம், திருப்பி இறக்கிறோம், திருப்பி பிறக்கிறோம், இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். எப்போ தான் நமக்கு மோட்சம் முக்தி அப்படின்னா இந்த கர்ம வினையை வேறறுக்க வேண்டும். அந்த கர்ம வினை வேறறுத்தால்தான் நமக்கு பிறவியில்லா பெருநிலையை அடைய முடியும். இதுதான் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலே உபனிஷத்தில் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. ஸோ அதன்படி இந்த பலஹாரணி, இந்த பலன்களை, நாம் செய்த செயல்களினுடைய நல்ல கெட்ட பலன்களை அழிக்கக்கூடியவள், அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, சோடசி அப்படின்னு சொல்லி. சோடசி அப்படின்னா 16 வயதுடைய அமைதியும் கருணையும் அழகுமுடைய தேவின்னு ஒரு பொருள். ஆக இந்த பலஹாரணி காளி பூஜையை சோடசி பூஜைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சக்தி வழிபாட்டுக்கு சிறந்த இடம் உங்களுக்கு தெரிய, எல்லாமே வங்கதேசத்தில் சக்தி வழிபாடு மிக சிறந்த முறையில் துர்கா பூஜை, காளி பூஜைக்கு பல பூஜைகள், பெரிய பெரிய ஆலயங்களும் தேவிக்கு அங்கே கல்கத்தாவில் இருக்குது, வங்கதேசத்தில் இருக்குது. அது சம்பந்தமாக பெரிய பூஜைகள் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், துர்கா பூஜை நவராத்திரி என்று மிக விசேஷமாக எல்லா திருமணங்களையும் நடக்கும். பொதுவாக கல்கத்தாவே அது ஒரு தேசிய விழாவாக கொண்டாடுவார்கள். இந்த வெக்கேஷனே அவங்களுக்கு அப்போ தான் கல்கத்தாவில். நமக்கு நவராத்திரி அப்போ அவங்களுக்கு அந்த பூஜை, நவராத்திரி பூஜை, துர்கா பூஜை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த பலஹாரணி தேவியை அப்படி தேவி உபாசகம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி வரும். பொதுவாக நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இறைவனை 4 உறவாக நாம் உபாசிக்கலாம், வழிபடலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. தாசிய பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், மதுர பாவம். இந்த 4 பாவங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கு. தாசிய பாவம் உங்களுக்கு தெரியும், அதாவது இறைவனுக்கு தாசனாக இருந்து, இறைவன் எஜமானன், நான் அவனுடைய சேவகன். இதுக்கு உதாரணம் அனுமான். அதே போல சக்கிய பாவம் என்பது நண்பனாக, இறைவனை நண்பனாக நினைப்பது, இறைவனை எஜமானனாக நினைப்பது தாசியம், நண்பனாக நினைப்பது சக்கியம். அதுதான் அர்ஜுனனுக்கு உதாரணம். அதே போல வாத்சல்யம், வாத்சல்யம் என்பது அதிலே 2ஆக பிரிக்கலாம். இறைவனை குழந்தையாக நினைத்து வழிபடுவது வாத்சல்யம்னு சொல்லலாம். இறைவனை அன்னையாக நினைப்பது வாத்சல்யம்னு சொல்லலாம். இறைவனை குழந்தையாக நினைப்பது யசோதா, இறைவனை அன்னையாக நினைப்பது பகவான் ராமகிருஷ்ணன். இது 2மே வாத்சல்யம். அதே போல மதுர பாவம், அதுக்கு உதாரணம் ராதா, கிருஷ்ணனை தன்னுடைய கணவனாக, அன்பு கணவனாக நினைத்து இருக்கிறார். இப்படி 4 பாவங்கள் இருக்கிறது வைஷ்ணவின்னு சொல்கிறாங்க. இங்கே பலஹாரணி காளி பூஜை இது என்னென்னா, இறைவனுடைய உறவு என்னென்னா, தாயாக இருந்து உலக அன்னையாக கருதி வழிபடுவது. ஏன்னா தாய் பாவம் என்பது நமக்கு எல்லோருக்கும் ரொம்ப எளிமையாக வரக்கூடியது. தாயாக நினைப்பது நமக்கு ரொம்ப எளிமையான பாவம். ஏன்னா எல்லாருமே அன்னை, தாய்க்கு முன்னாடி எல்லாருமே குழந்தை தான். அப்போது குழந்தைக்கு அந்த ஒரு இதே கிடையாது.
அம்மா தான், எல்லாமே அம்மா தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தை எந்த தவறுகள் செய்தாலும் அன்னை எந்த பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவள், எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவள். அதனால தான் நான் வந்து தாய் பாவம் சிறந்த பாவம், எளிய பாவம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்மகிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அருள்பவள் அன்னை. அதைத்தான் ஜெகதம்பிகா, அம்பா, அம்பிகா அப்படின்னு சொல்லி அன்னையாரை வந்து பல விதங்களில் சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் லலிதா சரஸ்வநாமத்தில் முதல்ல ஸ்ரீமாதே அப்படின்னு தான் ஆரம்பமாகும். அது அம்பாவை, அதாவது தேவியை வந்து முதல் மந்திரமே மாத்ரே நமகா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. முதல் மந்திரமே இருக்காங்க. ஸோ சக்தி வழிபாடு எங்கு ஏதோ ஒரு வகையிலே நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சக்தி வழிபாடு நம்ம வந்து வங்கதேசத்தில் மட்டும் கிடையாது, இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு வழியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் இல்லை, நம்ம சொல்லுவோம் கல்வி செல்வம் வீரம் சொல்லுவோம். கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவி, செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம், ஆற்றல் சக்திக்கு அதிபதி உமா மகேஸ்வரி அப்படி சக்தின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா சக்தி அதாவது தேவி, அது தேவிக்கான அடிஸ்தானம். இப்போ பிரம்மதேவன் அப்படின்னா பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. இது வந்து ஸ்டாட்டிக்ஸ் டைனமிக் அப்படின்னு சொல்கிறோம். சக்தியுடைய வெளிப்பாடு, அதாவது சக்தி எங்கும் நிறைந்திருக்கிறது, அது வெளிப்படுத்தும் போது அது சரஸ்வதியாக வெளிப்படுகிறது. அதே மாதிரி செல்வம் வெளிப்படும் பொழுது லக்ஷ்மியாக வெளிப்படுகிறது, ஆற்றல் வெளிப்படும் போது சக்தியாக வெளிப்படுகிறது. இப்படித்தாங்க நம்ம எடுத்துக்கணும். தவிர பிரம்மதேவனுடைய மனைவி சரஸ்வதி, மகாவிஷ்ணுடைய மனைவி லக்ஷ்மி, சிவபெருமானுடைய மனைவி அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறது. சக்தி அப்படிங்கிறது வெளித்தோற்றம், நம்ம பார்க்குற அந்த நாம ரூபங்களில் வருவது எல்லாமே சக்தி தான். ஸோ இந்த இடத்துல ஆண் பெண்ணுங்கிறதே கிடையாது. எதெல்லாம் ரூபமாக வந்திருக்கிறதோ நம்ம தான் அதை பிரிச்சுக்கிட்டோம். அப்புறம் ஆண்கள் பெண்கள் அப்படின்லாம் பிரிக்கிறோம். எல்லாமே எது வெக்தமாக இருக்கிறது, வெக்தம் என்றால் நம்ம அனுபவத்துக்கு, நம்முடைய இந்திரிய அனுபவத்துக்கு வந்திருக்கிறதோ அவைகள் எல்லாமே சக்தி தான். ஏன்னா இந்த வெக்தமாக வந்திருக்கின்றது சில காலம்தான் தோற்றம், அதுக்கப்புறம் திருப்பி அது மறைஞ்சிடும். எங்கே போய் மறையும்? அதோடைய அடிஸ்தானமாகிய அந்த பரபிரம்மனுக்கு போய் மறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சக்தி அப்படிங்கிறது வெளித்தோற்றத்தில் இருக்கின்றது. அதனால் சக்தி பூதே சனாதனி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த இதில் பாடும்போது. அதே போல் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வைதீக தர்மத்திலையும் பொதுவாக சவுத் இந்தியாவில் ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு சொல்லுவோம். தேவி வழிபாடு ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் பார்த்தீங்கன்னா யந்திரம் மந்திரம் தந்திரம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த ஸ்ரீவித்யா உபாசனை செய்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. யந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா காமாட்சி கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யந்திரம் போட்டிருக்காங்க, இப்படி முக்கோணம் வரைஞ்சி இப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கேயும் நம்ம அதை பூஜை சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம். பூஜை சமயத்தில் சில முத்திரைகள் பண்ணுவாங்க, சில டிராயிங்ஸ், அதாவது இது முக்கோணம் போட்டு ஒரு ஸ்டார் மாதிரி போடுவாங்க. அது மேலே தான் வந்து நம்ம தீபம் ஆரம்பிக்கும். அது வந்து எந்திரம். அது அதே மாதிரி மந்திரம் பல தேவிக்கான மந்திரங்கள் இருக்குது. எல்லா தேவதைகளுக்கும் மந்திரம் இருக்குது. அதே போல் தந்திரம் என்பது என்னென்னா அந்த முத்திரை காமிப்பாங்க. கை எப்படி அவகுண்ட முத்திரை அப்படின்னு காமிப்பாங்க. அப்புறம் இது தேனு முத்திரை, இப்படி பல முத்திரைகள் இருக்குது. இந்த 3 மடங்கியது தேவி உபாசனையில், இதெல்லாம் வந்து தேவி உபாசனையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி சக்தி வழிபாடு விதவிதமாக செய்கிறாங்க. அது என்ன பாவனையில் செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். யந்திரம் தந்திரம் இந்த 3ம் இருக்கும். அது இதில் ஸ்ரீவித்யா உபாசனையில் இதெல்லாம் வருகிறது. அப்போ நம்ம பொதுவாக வந்து வங்கத்தில் வந்து சக்தி வழிபாடு எப்படின்னா தாந்திரீக முறைப்படி பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய முத்திரைகள் வரும். இந்த மத்ஸ்ய முத்திரை, இப்படி பல முத்திரைகள், நிறைய முத்திரைகள் வரும். நம்ம இங்கே பண்ணுற பூஜை, பகவான் ராமகிருஷ்ணன் செய்கிற பூஜை பார்த்தீங்கன்னா மந்திரங்களும் எந்திரங்களும் சேர்ந்து இருக்கின்றது. அதாவது தேவி வழிபாடும் நம்முடைய வைதிக மதங்களும் சேர்த்து இங்கே இருக்கும். ஏன்னா சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தான் இந்த பூஜை வழிபாடெல்லாம் ஒரு சீர்படுத்தினார். அப்போது ராமகிருஷ்ணருக்கான வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா முத்திரைகளும் வரும், மந்திரங்களும் வரும், தந்திரங்களும் வரும், எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்படி இந்த முறைப்படி இந்த தேவி வழிபாடு தந்திர முறைப்படி நடைபெறுகிறது.
அங்கே வந்து சாந்தமும் சௌமியமும். பொதுவாக சவுத் இந்தியாவில் நம்ம வந்து தேவி வழிபாடு, நம்முடைய தேவியுடைய வழிபாடு எப்படி இருக்குன்னா, தேவி சாந்தமும் கருணையும் அழகும் உடைய திரிபுர சுந்தரி அல்லது லலிதா, ராஜராஜேஸ்வரி அப்படி கும்பிடுறோம். அது நம்ம பார்த்துருப்போம். போன மாதம் பூராமே கூழ் ஊற்றுறது, எல்லா காளி கோயிலில், மாரியம்மா காளியம்மன் கோயிலெல்லாம் இது கூழ் ஊற்றுற இதெல்லாம் பண்ணிவிட்டோம். அது ஒரு உபாசனை. இப்படி நம்முடைய தேவி பொதுவாக இந்த சவுத் இந்தியாவில் எப்படின்னா, ஒரு அழகும் கருணையும் தைரியம் உடைய ரூபமாக நாம் உபாசனை பண்ணுறோம். அதே வந்து வங்கதேசத்தில் காளி, துர்க்கை என்று ரௌத்ர ரூபம், கோபமாக இருக்கின்ற அந்த கோர தாண்டவமாக ஆடுகின்ற அந்த ஒரு பயங்கர உருவங்களில் அவர்கள் பூஜை செய்கிறார்கள். இயற்கையில் காணும் நன்மை தீமை இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த மாதிரி தேவதைகள் பூஜை செய்கிறோம் அப்படின்னா, நாம் இயற்கையில் காணும் எல்லாமே தேவியினுடைய ரூபம்தான். அது நன்மை தீமை, இன்பம் துன்பம், வாழ்வு சாவு எல்லாமே தேவியினுடைய ஆடல்கள் தான். அதாவது இதெல்லாம் தேவியுடைய தோற்றம். எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம், கடல் அலை. இந்த கடலுக்கு கடல் அலைக்கு என்ன வித்தியாசம்? நீர் தத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடலில் இருக்கிறது நீர், அலையில் என்ன இருக்குது? நீர் தான். அந்த அலை எப்படி இருக்குது? நாம ரூபத்தோடு இருக்குது. இது அலை அப்படின்னு சொல்கிறோம். கடலிலிருந்து வேறுபட்டு, எப்போ வேறுபட்டு இருக்கு? அந்த நாம ரூபம் வரும்போது அது அலைன்னு ஒரு பேர். அது இப்படி மேலே வருது, கடலில் அப்படி மேலே ஒரு இது மாதிரி வருதுனால அதை நாமம் ரூபம் ரெண்டுமே வரதுனால அதுக்கு அலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு அடிஸ்தானம் என்ன? ஒரே நீர் தத்துவம் தான். அந்த நீர் தத்துவம் தான் நாம ரூபத்தோடு வரும்பொழுது அலை என்றும், அந்த நாம ரூபம் இல்லாத போது அது கடல் என்றும் சொல்கிறோம். அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து தேவி அதே மாதிரி தான். தேவி பரம்பொருளிலிருந்து பரம்பொருளாக இருக்கும் பொழுது அது கடல், அதே அலையாக வரும்போது தேவி பராசக்தி. இப்படி பல ரூபத்தில், ஏன் சர்வ தேவ தேவி ஸ்வரூபாய் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி அந்த இயற்கையில் காணும் எல்லா நன்மை தீமையும், இன்ப துன்பமும், வாழ்வும் சாவும் எல்லாமே அவளுடைய ஆடல்களே. அதனால் எந்த விதமும் கிடையாது. ஆனால் அது சனாதனம், எப்பொழுதும் இருக்கக்கூடியது, மாறாதது அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையில் ஆத்யா சக்தியாகிய தேவி பல வடிவங்களில், பல நாம ரூபங்களில் வாசிக்கப்படுகிறது. எல்லா தேவர்களின், அதாவது எப்படின்னா இந்த சக்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லா தேவர்களின் சக்தியை ஒன்று கூடி ஒரே ஜோதி பிழம்பாக தேவியுடைய உருவை கொண்டிருக்கிறார். அதைத்தான் சண்டி, துர்க்கை, சாமுண்டி அப்படின்னு எல்லாம் பல வகையான பேர் இருக்குன்னு சொல்லி மகாலட்சுமியை பற்றி சொல்லும் பொழுது தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தேவியை பற்றி சொல்லும்போது தேவி மகாத்மியத்தில் இதை பற்றி சொல்ல, எல்லா தேவதைகளுடைய மொத்த சக்தியே ஒரு ஒளி பிழம்பாக, ஜோதி பிழம்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்லு. ஸோ இந்த பராசக்தியான ஜெகதீஸ்வரி அழகும் சாந்தமும் உடையவளாக கையில் 4 ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க. வாளும் சூலமும் கதையும் சக்கரமும் வைத்திருப்பாள். அவள் அந்த ஏந்தி கோர வடிவமாக காட்சி தருகிறாள் அப்படின்னு சொல்லி. அதாவது தேவிகிட்ட என்னன்னா, அறக்கருணை மரக்கருணை 2 கருணையும் உண்டு. ஏன்னா அணைப்பவளும் அவளே, அடிப்பவளும் அவளே. அதனால தான் நம்ம பார்க்குறோம், சிருஷ்டி ஸ்திதி விநாசம் 3மே தேவி தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 3வது சோஸ்திரம் பாடும்போது சர்வ மங்கள மாங்கல்யே, எது இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது மங்களம்தான். ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடக்குது, அதுவும் மங்களம்தான். மங்களத்தில் என்ன நல்லது நடக்க போகுது, மங்களம் வரப்போகுது. அதனால தான் எல்லாமே மங்களம், சர்வ மங்கள மாங்கல்யே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மங்களத்தை குறிக்கிறது. இப்படி எல்லா தேவதைகளின் உருவமாக இருக்கின்ற அந்த தேவி சண்டி, சாமுண்டி, துர்க்கை என்ற பெயரில் நாம் இந்த பலகாரிணி காளி பூஜையை கொண்டாடுகிறோம். அந்த 2 கருணையும் உடையவள், அறக்கருணை மரக்கருணையும் உடையவள் இவள். துன்பத்தை தீர்க்குபவள் துர்க்கை என்று சொல்லுவோம். காலத்தை வெல்லும் காளியும் அவளே அப்படின்னு சொல்லுவோம். அந்த காளி தேவியை உபாசித்து பிரம்ம சாட்சாத்காரம், அதாவது நம்முடைய மோட்சம், பிறவியில்லா பெருநிலை அடைந்தவர் பகவான் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு தெரியும், தேவியை உபாசித்து அந்த பிரம்ம சாட்சாத்காரத்தை, பிறவியில்லா பெருநிலை அடைந்தவர் பகவான் ராமகிருஷ்ணன்.
ஸோ பரமஹம்ச தேவர், அதாவது பகவான் ராமகிருஷ்ணன் அருள் பாலித்த அந்த தட்சிணேஸ்வரம் காளி கோயில், உங்களுக்கு தெரியும், நீங்கள் தட்சிணேஸ்வரம் போயிருப்பீங்க நிறைய பேர். அந்த தட்சிணேஸ்வர காளி கோவிலில் இருக்கின்ற அந்த பவதாரிணியே உயிர்ப்பித்து, அதாவது இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் இப்படி உலர்ந்து திரிகிறதே அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படி மேலே கொண்டு போகிறது, எப்படி வந்து அவங்களுடைய பிறவிகளா பெருநிலை தருவது. ஏன்னா எல்லா உயிரினங்களும் உடைய நோக்கம் என்னன்னா, தான் எங்கிருந்து வந்தோமோ அதை அங்கே அடைய வேண்டும். காரண காரிய சம்பந்தம் சொல்லி வேதாந்தத்தில் சொல்லுவாங்க. நாம் எல்லோரும் இறைவனிடமிருந்து வந்தவர்கள். சுவாமி விவேகானந்தர் பல இடத்துல சொல்லியிருக்காரு, நாம் எல்லோரும் இறைவனிடமிருந்து வந்தவர்கள், அதனால் ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன் அப்படிங்கிற வார்த்தை சுவாமி விவேகானந்தர். ஸோ நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியும் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். We are all traveling in closed escalator. அந்த எஸ்கலேட்டரில் க்ளோஸ்ட் எஸ்கலேட்டரில் இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோம்? மெல்ல 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 இறைவனை நோக்கி கொண்டோம். ஸோ அப்படி போகும் பொழுது நமக்கு சில நேரத்தில் நிறைய துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் மாறி 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 வருது. அப்போ அதையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நமக்கு என்னென்ன வாழ்க்கை சம்சாரம் அப்படிங்கிற ஒரு இதில் உழந்து தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் விடுபடுவது என்னன்னா, எதனால இந்த சம்சாரம் வந்தது அப்படின்னா, நாம் செய்கின்ற கர்ம வினையினால் நமக்கு வந்தது. இப்போ இந்த கர்ம வினை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, சஞ்சித கர்மத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சித கர்மம், ஆகம கர்மம், பிராரத கர்மம்னு 3 கர்மம். கர்மயோகத்தை பற்றி கர்மயோகம் பார்க்கும்போது பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது நீங்கள் சேர்த்து வைத்த கர்மங்கள் ஒரு இடத்துல நிற்கும், டெபாசிட் பண்ணியிருக்கும். அதை தான் சஞ்சிதம். சஞ்சிதம்னா பையின்னு அர்த்தம். எல்லோரும் பையை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதனால தெரிஞ்சது. அந்த பையில் இருக்கும் நம்ம செஞ்ச கர்மங்கள். அப்புறம் வந்து அந்த சஞ்சித கர்மத்தில் இருந்து, அந்த சஞ்சித கர்மத்தில் இருக்கிற மேலோங்கி இருக்கிற கர்மத்தில் எடுத்து இந்த கர்மத்துக்கு ஏற்ற உடல் மனம் எப்படி கொடுக்கணும்னு பகவான் சிந்திப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற உடல் நமக்கு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம். யார் யார் எந்தெந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம், ஏன் அந்த குடும்பத்துக்கு வந்தோம், ஏன் அந்த உறவுகள்லாம் வந்தது, எதுவுமே நமக்கு தெரியாது. இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, அந்த சஞ்சித கர்மத்திலிருந்து வருது. அதுக்கப்புறம் அந்த சஞ்சித கர்மத்தை ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறதுக்காகத்தான் நமக்கு இந்த உடல் வந்திருக்கு. இந்த உடல் எப்படி வந்தது, இந்த உடல் ஏன் இப்படி இருக்குது, என்ன உபாதிகளோட இருக்குது, என்ன குறைகள் இருக்குது, எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்முடைய சஞ்சித கர்மத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த உடல் எடுத்தாச்சு. இந்த உடலோட உபாதிகளோடு நம்ம வந்திருக்கோம். இப்போ அந்த சஞ்சித கர்மத்திலிருந்து இந்த உடல் அதுக்கேற்ற கர்ம வினை இருக்குது. அந்த கர்ம வினையை நம்ம தீர்க்கணும். கர்ம வினை நம்ம செய்த நல்ல கெட்ட கர்மங்கள் பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இது கர்ம சித்தாந்தத்தில் இருக்கிறது. அப்போ அந்த கர்ம வினையை நம்ம வந்து தீர்க்கணும் அப்படிங்கும்போது, அந்த கர்மத்தை ஒர்க் அவுட் பண்ணும்போது சில கர்மங்கள் வரும், அதாவது சில பலன்கள் வரும். அதைத்தான் ஆகம கர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வரக்கூடிய கர்மங்கள். அந்த நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது வர்ற நல்ல கெட்ட விஷயங்கள் ஆகம கர்மங்கள், அது எல்லாமே திருப்பி எங்கே போய் நிற்கும்? சஞ்சித கர்மத்தில் இருக்குது. இப்படி இந்த சஞ்சித கர்மத்திலிருந்து இந்த அந்த பிறப்பு நடக்கும்போது ஆகம கர்மம், அந்த ஆகம கர்மம் திருப்பி சஞ்சித கர்மம் போகும், பிராரத கர்மம் சொல்கிறோம். இப்படி மாறி 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 திருப்பி இந்த சுழல்லையே சுற்றிக்கிட்டே இருக்கும். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புன்னு இருக்கும். அதை தலை அறுப்பதற்குத்தான் இந்த பலஹாரிணி காளி பூஜை. அந்த பலனை நாம் செய்த நல்ல கெட்ட தீய பலன்களினுடைய பலனை அன்னையிடம் அன்னையுடைய பாதத்திலே சமர்ப்பிப்பது பலஹாரிணி காளி பூஜை. பலஹாரிணி அந்த பலன் என்னன்னு சொன்னேன் நான். அந்த பலனை வேறறுப்பவள், எடுத்துக்கொள்பவள் என்று அர்த்தம். அதாவது பலன் அப்படிங்கிற கனி, அந்த பழங்களை புசிப்பவள் அப்படின்னு கூட சொல்லலாம் பவதாரிணி காளியே. அந்த பலஹாரிணி காளி பூஜை என்ற பெயர் வந்தது அதனால தான். ஏன்னா நம்ம செய்கின்ற கர்மத்தினுடைய பலனை புசிப்பவள், எடுத்துக்கொள்பவள், அதனால் அவருக்கு பலஹாரிணி காளி பூஜை. பொதுவாக இது வங்க தேசத்தில் ஆணி திங்கட்கிழமை, ஆணி மாதம் வருகின்ற அமாவாசையில் முறைப்படி தந்திர முறைப்படி சோடச உபச்சாரம், அதாவது சோடசம்னா 16 வகை கொண்ட, சோடசிங்கிறது சோடச அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
சோடச பூஜை அப்படின்னா 16 வகையான பொருள்களை கொண்டு பூஜிப்பது. சோடசி என்றால் அமைதியும் கருணையும் அழகும் உடைய அப்படின்னு சோடசி, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்கிறதுக்கு அது இருக்குது. அதனால் சோடசிக்கும் சோடசக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமாக அந்த சோடசியில் சோடச பூஜை உபச்சாரத்தில் 16 வகையான பொருட்களை வைத்து காய், கனி, கிழங்கு, வேர்களை வைத்து படைப்பார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே வங்கதேசத்தில் வாங்க. இங்கேயும் நம்ம சவுத் இந்தியாவிலே நம்ம செய்கிறோம். நம்ம தென்னாட்டு, அதாவது இங்கே சவுத் இந்தியா ஆலயங்கள்லாம் என்னென்னா சகாம்பரீக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை? சகாம்பரீக அப்படின்னா சகல, அந்த சக அம்பரீக அப்படின்னா தேவியை அலங்காரம் செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோயில்கள்லாம் பார்த்துருப்பீங்க. காய், கனி, வேர்களை வச்சு தேவியை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அலங்காரம் பண்ணினா அதுலேயே அம்மாவுடைய சேலையாகவும் நகை, உடல் எல்லாமே அதில் அலங்கரிச்சிருப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் என்னென்னா சகாம்பரி. அம்பரி அப்படின்னா ஆடைன்னு அர்த்தம். ஆடையாக இந்த காய் கனிகளை வைத்து அம்மாவை, தேவியை அலங்கரிப்பாங்க. சகல இந்த உடல் முழுவதும் அதை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சகாம்பரி அப்படின்னு சொல்லி அலங்காரம் செய்யணும். காய் கனிகளை வைத்து, காய், கனி, கிழங்கு, வேர் வகைகளை வைத்து கிரீடம், உடை, ஆபரணம், ஆயுதங்கள் இப்படி எல்லாமே அலங்காரம் செய்திருப்பாங்க. சகாம்பரி பூஜை, பலஹாரிணி காலை அப்படி சகாம்பரின்னு சொல்லலாம், பலஹாரிணி அப்படின்னு சொல்லலாம். பலஹாரிணி பல வகையான, இன்னொரு அர்த்தம் பல வகையான காய்கனிகளை வைத்து வர்க்கங்களை வைத்து அலங்காரம் செய்யப்பட்டது. இப்போ இந்த கர்ம வினை அந்த பலனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது. நம்ம செய்த கர்ம வினையை இறைவனிடம், தேவியிடம் அர்ப்பணம் செய்வது தான் இந்த பூஜையினுடைய உட்கருத்து. இந்த வினை பயன்கள் உருவாவதற்கு அந்த கனிகள் கொண்டு, அதாவது நம்ம செஞ்ச கர்மத்தினுடைய பலனை வினையாக வருகிறது. ஸோ கர்மங்கள் அனைத்தும் பலன் கொடுத்தே ஆக வேண்டும். நம்ம செய்கின்ற கர்மங்களுடைய பலன் வந்தே ஆக வேண்டும். அந்த பலனை கொடுப்பவள் அவள். அதாவது அந்த பலனை தேவியிடம் நாம் சமர்ப்பிக்கிறோம். ஸோ இந்த கர்மத்தினால் நமக்கு புண்ணிய பலனும் வரலாம், பாவ பலன்களும் வரலாம். இந்த இரண்டையும் தேவியினுடைய பாதத்தில் சமர்ப்பிப்பது, இதுதான் இதனுடைய உட்கருத்து. அதாவது இரு வினைகளையும், அதாவது இரு வினைகள்னால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் பந்தங்கள் உருவாகுது. பந்தங்கள் பற்று உருவாகிறது. நல்லது வருது, கெட்டது வருது. நல்லதுனால நமக்கு பந்தங்கள் வருது, கெட்டதுனாலேயும் பந்தங்கள் வருது. அதனால் பகவான் ராமகிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக சொல்வார், கெட்ட பந்தங்கள் அப்படின்னா இரும்பு சங்கிலி மாதிரியா, நல்ல பந்தங்கள்னா தங்க சங்கிலி மாதிரி. தங்க சங்கிலி தானே, நல்லது தானே அப்படின்னு சொன்னால் அதுவும் பந்தம் தான். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரத்தில் நல்ல கர்மங்கள் செய்யணும், நல்ல பலன்கள் கிடைக்கும், அது நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டையும் நம்ம விட்டே ஆக வேண்டும். ரெண்டையும் விட்டால் தான் நம்ம அந்த பிறவில்லா பெருநிலை, அந்த மோட்சத்தை அடைய முடியும். இதுதான் எல்லா சாஸ்திரங்களும், சமய சித்தாந்தங்களும் வலியுறுத்துகிறது. அதாவது எல்லா ஜீவனும் இறைவனை அடைவது தான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்கிறது. இதுதான் லட்சியம் நமக்கு. அந்த லட்சியத்தை அடைவதற்காக தான் நம்ம எல்லாமே கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் எல்லாமே செய்யணும். கடைசி அந்த என்னடா இவ்வளவு செஞ்சு ஒன்றுமே நமக்கு வரலையே அப்படின்னா, இந்த 4 யோகம் செய்து எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம உணர்வோம். இதை அப்போ ஏன் இந்த 4 யோகமும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இந்த 4 யோகம் செய்வதனால் நமக்கு உயர்ந்த பாவம், ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட், ஒரு நல்ல ஆட்டிடியூட் வரும். என்ன ஆட்டிடியூட்னா சரணாகதி, இறைவனிடம் சமர்ப்பணம் செய்வது, இறைவனிடம் சரணடைவது. அந்த புத்தி வரணுங்கிறதுக்காக தான் இந்த 4 யோகமும் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சரணாகதி அடைவதற்கு இந்த 4 யோகமும் ஃபவுண்டேஷன், பேசிக், ஒரு அடிப்படையிலே இந்த 4 யோகத்தின் மூலமாகத்தான் நாம் சரணாகதியை அடைய முடியும். இதைத்தான் ராமானுஜாச்சாரியார் பிரபத்தி மார்க்கம் அப்படின்னு சொன்னார். அதனால் எந்த யோகமும் பயனில்லாமல் இல்லை. எல்லா யோகமும் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லா யோகத்தின் மூலமாக நான் அந்த உயர்ந்த உணர்வை, உயர்ந்த ஆட்டிடியூடை அடையணும். அதைத்தான் சரணாகதி அப்படின்னு சொல்லுவோம். அது கீதையிலே என்ன சொல்லணும்னா, சர்வ கர்ம பலத்தியாகம்
ததா குரு யதாத்மவான். யதாத்மவான் அப்படின்னா மனதை கட்டுப்படுத்து. எப்போ? சர்வ கர்மத்தையும் சர்வ கர்மத்தினால் வருகின்ற பலத்தை, அந்த கனியை தியாகம் செய்வதன் மூலமாகத்தான் மனதை அடக்க முடியும். நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் மனதை அடக்குவது எப்படி அப்படின்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்போம். இப்போ எல்லா மனதை அடக்க வேண்டும் என்றால் எல்லா கர்ம வினையையும் நாம் தியாகம் செய்ய வேண்டும். அதுதான் கீதையில் 12வது ஸ்லோகத்தில் 12வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம் சொல்கிறது. சர்வ கர்ம பலத்தியாகம் ததா குரு யதாத்மவான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். அதே போல் தியாகம் அப்படின்னு சொல்லிடுறோம். தியாகம் சொல்லிட்டேன் இப்போ நான். என்ன? சர்வ கர்ம பல தியாகம். இந்த பலத்தை தியாகம் செய்தால்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னேன் நான். இந்த தியாகம்னா என்ன? சுருக்கமாக சொன்னப்பட தியாகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விடுதல். விடுதல்னால அதாவது எல்லா தியாகம் எல்லாமே என்ன சொல்கிறது? ரினவுன்சேஷன் சொல்கிறது. எல்லாம் விட்டுறது, அதான் தியாகம் அப்படின்னு சொல்கிறோம். பாசம், பந்தம் எல்லாத்தையும், பொருள்கள் எல்லாத்தையும் விட்டுறது. அப்போ இந்த தியாகத்தின் மூலமாகத்தான் நாம் இந்த உயர்ந்த நிலைக்கு அடையும். அப்போ தியாகம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த தியாகத்தை பற்றி சொல்கிறாரு பகவான் கிருஷ்ணர். சர்வ கர்ம பலத்தியாகம் பிராகு தியாகம் விசக்ஷணம். அதாவது சர்வ கர்ம பலத்தியாகம், அதைத்தான் என்ன சொல்றது? பிராகு தியாகம் விசக்ஷணம். எல்லா கர்மத்தையும் தியாகம் செய்வது தான், விடுவது தான் தியாகம் அப்படின்னு சொல்லி நமக்கு செய்த கர்ம பலனை எல்லாம் எங்கே விடுவது அப்படின்னா தேவியினுடைய பாதத்தை சமர்ப்பிப்பது என்று பகவான் கிருஷ்ணர் அந்த கீதையில் சொல்கிறார். 18வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம். ஸோ ஒருவர் செய்யும் ஜபம், தவம், பூஜை, ஆத்மசாதனம் தியானம் ஆகியவற்றின் பலன்களை இறைவனுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டியது. எல்லா பலன்களையும் அர்ப்பணம் செய்வது, எல்லா கலைகளிலிருந்து விடுதலை பெறுவது என்று பொருள். அதாவது எல்லா பலனையும் நம்ம என்ன தவம் செய்வது நல்லது தானே, ஜபம் செய்வது நல்லது தானே, பூஜை செய்வது நல்லது தானே, தியானம் செய்வது நல்லது தானே, எல்லாமே நல்லது தான். ஆனால் அந்த பலன்களுடைய அந்த செயல்களுடைய பலனை அன்னையிடம், பலஹாரிணி அதாவது தேவியிடம் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்பது. இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணர் செய்தி காமிச்சார். இதை தான் அது தாரத்தின் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் சில பேர். என்ன, அன்னை சாரதா தேவியை அன்னைக்கு பகவான் வணங்கினார் அப்படின்னு சொல்லி தாரத்தின் வழிபாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அது தாரத்தின் வழிபாடு கிடையாது. அது தாரத்தின் வழிபாடுன்னு சொல்லலாம். ஆனால் அன்னை சாரதையை அன்று பவதாரிணியாக பகவான் பார்த்து அன்றைக்கு தான் செய்த எல்லா சாதனையுடைய பலத்தையும் அன்னையினுடைய திருவடிகளை வைத்தார் அப்படிங்கிறது தான் அவருடைய திவ்ய, அதாவது பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம ஒவ்வொரு, அதாவது அன்னைக்கு 1872 பகவான் ராமகிருஷ்ணர் அன்று அமாவாசை தினத்தன்று ஜேஷ்ட மாதம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆணி மாதம்னு சொல்லுவோம். அன்று ஆணி அமாவாசை அன்று காளி பூஜைக்கு உகந்தது. பொதுவாக அமாவாசை காளி தேவிக்கு உகந்தது. எனவே அமாவாசை பலஹரணி காளி பூஜையை பூஜிப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் தட்சிணேஸ்வரத்தில் செய்யப்படும். பொதுவாக தட்சிணேஸ்வரத்தில் வங்கதேசத்தில் இந்த பலஹரணி பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த ஆணி மாதத்தில் அமாவாசை அன்று. அதே போல் அன்றைக்கி யார் பூஜை பண்ண போகிறான்னு தெரியாது. எல்லா பகவான் ராமகிருஷ்ணனுடைய அறையிலே எல்லா ஏற்பாடுகளும் ஹிருதை செஞ்சான். ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணன் அப்போ பூஜை செய்கிறதில்லை. பவதாரணிக்கு பூஜாரியாக இருந்தார். அவர் அடிக்கடி சமாதிக்கு போகிறனால பூஜை செய்ய முடியல அவரால். அதனால் அந்த பொறுப்பை ஹிருதையிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ ஹிருதை பகவான் ராமகிருஷ்ணன் அறையில் பலஹரணி காளி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு அவருடைய பூஜை செய்யணும். ஏன்னா பவதாரணிக்கு அங்கே சன்னதியில் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவர் எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு அவர் போயிட்டார். அதே போல் அந்த அமாவாசை அப்படிங்கிறனால சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் சந்திரன் வரமாட்டார் அன்னைக்கு. ஆனால் எல்லாமே இருள் சூழ்ந்துவிடும். அந்த இருள் நேரத்தில் அதாவது அந்த அமாவாசை என்று எல்லா பூஜைக்கான ஏற்பாடு செய்து விளக்கு ஏற்றி கொண்டு பகவான் ராமகிருஷ்ணர் சமாதியிலே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போது அன்னைக்கு செய்தி அனுப்புகிறாரு.
பூஜைக்கு வர சொல்லி ஒருத்தருக்கு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ அன்னையும் வந்து உட்கார்ந்துடுறாங்க அங்கே. அதே போல் தீனு அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து அங்கே இருக்கின்ற அந்த ராதா கோவிந்த கோவிலில் பூஜாரியாக இருக்கார். அவர் தன்னுடைய ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து பகவான் ராமகிருஷ்ணர் அறையில் பூஜைக்கெல்லாம் எல்லா ஏற்பாடுகளும் அவரும் செஞ்சுட்டு போயிட்டார். அதாவது ஹிருதய் செஞ்சுட்டு போயிட்டார். இருந்தாலும் கொஞ்சம் உதவுவதற்காக அவரும் வந்தார், தீனு வந்தார். அவரும் உதவி செய்துக்கிட்டு போயிட்டார். இப்படி எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டு இருக்கும்போது எல்லா பக்தர்களும் வந்துட்டாங்க அவருடைய அறைக்கு. ஆனால் பூஜை யார் செய்ய போகிறா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருந்தது. அப்போ திடீரென்று கிரீஷ் சந்திரகோஷ் வந்தார். அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, கையில் பூ எடுத்துட்டு ஜெய் காளி ஜெய் காளின்னு கத்தினார். பகவான் ராமகிருஷ்ணர் சமாதியில், ஆழ்ந்த சமாதியில் போயிட்டார். அப்போ அன்னை அங்கே வந்து உட்காந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சாதாரண உணவு வந்தது. இருந்தாலும் அன்னைக்கு அந்த பூஜையில் ரொம்ப உயர்ந்த சமாதியில் இருந்தார். இந்த பூஜை பொருள்கள்லாம் பார்த்து ஆரம்பத்தில், அதாவது பூஜை ஆரம்பிக்கும் போது நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, எல்லா பூஜை திரவியங்கள், எல்லா பூஜை பொருட்களுக்கு மேலே எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லி தெய்வீகமாக்கணும். அதுக்கு நமக்கு அந்த பூஜையிலே எல்லாம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு மந்திரத்தையாக சொல்லி அந்த விக்கிரகத்துக்கு, அங்கே தேவி இருக்க போகின்ற அந்த பீடத்துக்கு எல்லாத்தையும் அந்த தீர்த்தத்தை தெளித்து மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அன்னை சாரதி அங்கே உட்காந்துருக்காங்க, பூஜையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மந்திரம் சொல்லும் பொழுது அன்னைக்கு வந்து ஒரு விழிப்பு வந்தது. அம்மாவும் அப்போ சமாதியில் இருக்காங்க. இப்படி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்தாச்சு. பூஜைக்கான தொடக்கமும் ஆயிடுச்சு. ஆகும்போது இப்போ பீடத்தில் யாருமே இல்லையே. அப்படி இருக்கும்போது பகவான் ராமகிருஷ்ணன் வெறும் கையை காமிச்சு இப்படி உட்கார சொன்னார். அந்த பீடத்தில் அந்த மாக்கோலம் எல்லாம் போட்டு நல்ல அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு. அன்னையும் சமாதியில் இருந்தாங்க. அப்படி கையை காமிச்சு இப்படி இங்கே உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே அன்னை தன்னை என்ன செய்யணும், அந்த மந்திரத்துக்கு கட்டுண்ட அந்த இது மாதிரி அப்படியே அந்த பீடத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ சோடச உபச்சாரம், அதாவது 16 பொருட்களை வைத்து பகவான் ராமகிருஷ்ணன் முறைப்படி தேவிக்கு முன்னாடி பகவான் கிழக்கே உட்கார்ந்து, நீங்கள் அந்த அறையை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பகவான் ராமகிருஷ்ணன் தட்சிணேஸ்வரில் இருந்த அறையில் பகவான் கிழக்கை நோக்கி உட்கார்ந்து தேவி வடக்கு நோக்கி உட்கார வைத்து அவர் தன்னுடைய பூஜைகள்லாம் ஆரம்பித்தார். அதாவது பூஜை கேட்ட எல்லா ஆகமங்களும் தாந்திரிக பூஜைகள்லாம் செஞ்சு கொண்டே இருந்தார். அப்படி பூஜை அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவரும் சமாதிக்கு போயிட்டார். அம்மாவும் முழுவதுமாக சமாதியில் இருந்தாங்க. இப்படி பல 2 யாமம்னு சொல்கிறாங்க. இப்படி அதனால தான் வேலூர் திருமணத்தில் இந்த பலஹரணி கால பூஜை முழு இரவும் செய்வாங்க. இப்படி மந்திரங்கள் சொல்லி 2 பேரும் தேவி பீடத்தில் அமர்ந்து பகவான் ராமகிருஷ்ணர் பூஜை செய்து கொண்டு 2 பேரும் சமாதியில் இருந்தாங்க. எல்லாமே ஒன்றாயிட்டாங்க. அதாவது வேறு எதுவுமே கிடையாது. தேவி, பொருள்கள், பூஜை செய்கின்றவர் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. அதனால தான் நம்ம இந்த பக்தி அப்படின்னு சொல்லும்போது பக்தி 3ஆக பிரிப்பாங்க. முதல் பக்தியில் என்னன்னா, பக்தன் வழிபடுகின்ற தேவர், அதாவது ஈஸ்வரன், லட்சியம். இப்போ நமக்கு எல்லாம் என்ன இருக்கும் மெயினாக, நான் பக்தன், கோயிலுக்கு வந்திருக்கேன், பகவான் ராமகிருஷ்ணர் தேவர், ஈஸ்வரன். லட்சியம் என்னவாக இருக்கும்? நல்லா படிக்கணும், நல்ல வேலை வாங்கணும், வீடு கட்டணும், சொத்து சேர்க்கணும், இதெல்லாம் லட்சியமாக இருக்கும். இது இது தப்பு கிடையாது, ஆரம்ப கால. அதனால தான் 4 வகையான பக்தர்கள் இருக்காங்க. கிருஷ்ணரே சொல்கிறார், அர்த்தார்த்தி, முமுக்ஷு, ஞானி. அதுமாதிரி 4 பக்தர் சொல்கிறார். அர்த்தார்த்தி, முமுக்ஷு, ஞானி. இந்த 4 பேர் இருக்கணும். ஸோ ஆரம்பத்தில் நம்ம பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்தன், ஈஸ்வரன், லட்சியம், இப்படி 3 இருக்கும். அப்புறம் அது 2ஆக மாறும். எப்படி மாறும்னா, பக்தன், ஈஸ்வரன். இப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன் வித்தியாசம் இருக்குது? இந்த வித்தியாசம்னா, என்னிடம் சில குறைகள் இருக்கிறது, என்னுடைய சில பண்புகள் வர வேண்டும் எனக்கு. அப்போ உன்னுடைய இருக்காது, அது எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்போது 2. இங்கே லட்சியம் என்ன? நான் இறைவனை போல ஆக வேண்டும், அதுதான் லட்சியம். இல்லை இறைவனை போல நான் ஆக வேண்டும், நான் இறைவனாக வேண்டும், இல்லை இறைவன் நான் ஆகணும். இப்படி 2 பேருமே 2 என்கிட்ட உள்ள குறைகளை நான் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும், இதுதான் லட்சியம். 3ஆவது என்னன்னா, 2ம் கலந்த பிளவு இல்லாத பக்தி.
அதைத்தான் பிளவில்லாத பக்தியைத்தான் அனன்யா பக்தி, வியாக்குலதா அப்படின்னு சொல்கிறான். பகவான் ராமகிருஷ்ணர் அமுதமொழிகள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். வியாக்குலதா பக்தி அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய லட்சியம் நான் இறைவனை அடைவேன், இதுதான் இலக்காக இருக்கும். வேற பக்தன், ஈஸ்வரன், லட்சியம் எதுவுமே கிடையாது. இப்படி பக்தியில் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த ஏகாக்கிர பக்திங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். எதுவுமே கிடையாது. தேவன், பூஜைகள், பூஜை பாத்திரம் எல்லாமே ஒன்றாயிடுச்சு. ஏன்? பகவான் ராமகிருஷ்ணர் பூஜை செய்பவர்ங்கிற வித்தியாசமும் கிடையாது, அன்னை சாரதை தேவிங்கிற வித்தியாசமும் கிடையாது. எல்லாமே ஒன்றாக கடந்து பரபிரம்மனாக இருக்கின்ற அந்த இதுதான் அந்த 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 சூழலில் அதுக்கப்புறம் படிப்படியாக பகவான் ராமகிருஷ்ணருக்கு உள்ளுணர்வு வருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது. அப்போது சோடசி என்ற 16 கலைகள் நிறைந்த பூரண நிலையை அந்த தேவிக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. ஏன்னா சோடசி அப்படின்னா 16 கலைகள் அப்படின்னு சொல்கிறோம். சோடச அப்படிங்கிறது 16 பொருள்களை வைத்து உபாசனை செய்வது. சோடசி என்கிறது 16 கலைகள் நிறைந்த பூரண நிலை உடையவள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த 16 கலைகள் இருக்கின்ற அந்த தேவியிடம் பகவான் ராமகிருஷ்ணர் தான் செய்த சாதனைகளுடைய பலன்களை சமர்ப்பிக்கிறார். அன்னைக்கு சமர்ப்பித்து அதுக்கப்புறம் அவர் அடைய வேண்டிய ஒன்றுமே கிடையாது, சாட்சாத்காரம் வந்துருச்சு அவருக்கு. அப்போ தான் அவர் தேவியை வழிபடும்போது ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்கிறாரு. சர்வ மங்கள மாங்கல்யே, நம்ம டெய்லி பாடுறோம். ஏன் பாடுறோம்னா இதுக்குதான் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. எல்லா மங்களங்களிலும் மங்கள பொருளாக விளங்குபவளே, நன்மை அளிப்பவளே, விருப்பங்களை நிறைவேற்றுபவளே, சரணடைவதற்கு உரியவளே, முக்கண்களுடைய திரையம்பகேன முக்கண்களை உடையவளே, நாராயணி கௌரி அப்படின்னுலாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி விநாசம் சக்தி பூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயி நாராயணி நமஸ்துதேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிருஷ்டி ஸ்திதி விநாசம், இந்த சிருஷ்டி 3மே தேவி தான் செய்கிறாங்க. அதனால் இதெல்லாம் தேவியினுடைய லீலைகள், தேவியினுடைய திருவிளையாடல்கள். நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம், இப்படி ஒரு சிருஷ்டி ஆகுது, ஸ்திதி கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி லயமாகிறோம். அதனால் எந்தவித இதுவும் கிடையாது, சிருஷ்டி ஸ்திதி ஆகுது. அதே போல் குணங்களில் உடையவள், குணமயே குணங்களாகவும் இருக்கிறார், குணமயேன்னு குணங்களாகவும் இருக்கிறார். குணேஷ் எல்லா குணத்தையும் தாண்டியும் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதுக்கப்புறம் சரணாகத ஜீனார்த்த பரித்ராணாய பராயணே சர்வஸ்யாத்தே ஹரே தேவி நாராயணி நமஸ்துதே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாம் சரணடைய வேண்டியவர்கள் யாரிடம் சரணடைய வேண்டியது? அன்னையிடம் சரணடைய வேண்டியது. அன்னையிடம் சரணடைந்தால் நம்முடைய துன்பங்களை எல்லாவற்றையும் சரணாகத ஜீனார்த்த பரித்ராணாய பராயணே, அவள் தான் உயர்ந்தவள், பராயணி உயர்ந்தவள், அவளால் தான் முடியும். அப்போ அப்பேற்பட்டவளுடைய அப்போ என்ன செய்வாங்க நமக்கு? சர்வார்த்தி, சர்வார்த்தினா எல்லாம். இந்த இடத்துல ஆர்த்தின்னா நம்ம ஆரத்தி கிடையாது, நல்லா நான் கவனத்தில் வச்சுருக்கேன். ஆர்த்தி அப்படின்னா ஆர்த்தின்னு சொன்னீங்கன்னா துன்பங்கள்னு அர்த்தம். ஆரத்தின்னா தான் தீபாரதினே அர்த்தம். ஆர்த்தி சர்வார்த்தி, எல்லா துன்பங்களையும் வேறறுப்பவள் சர்வார்த்தி ஹரே தேவி நாராயணி நமஸ்துதே. அந்த ஸ்தோத்திரத்தை அன்னைக்கு பகவான் தன்னுடைய சாதனைகளையும் ஜபமாலையும் எல்லாமே அன்னையுடைய பாதத்தில் வச்சுட்டு இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னார். அதனால தான் நம்ம ராமகிருஷ்ண மடங்களில் இந்த 3வது ஸ்தோத்திரம் அவதார ஸ்தோத்திரம் சொல்கிறோம். என்ன? கண்டனபவ. அந்த கண்டனபவ பார்த்தீங்கன்னா குருதேவருடைய பேர் ராமகிருஷ்ணன் எங்கேயுமே வராது. காரணம் என்னன்னா இந்த அவதார ஸ்தோத்திரம். இந்த அவதாரம் எந்த அவதாரத்துக்கும் நம்ம பொருட்படுத்தலாம். ராமனா எடுத்துக்கொண்டும் செய்யலாம், பாடலாம். இது கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டு பாடலாம், எந்த அவதாரத்தை புத்தரை எடுத்துக்கொண்டு பாடலாம். அதனால் இது காமன் அவதார ஸ்தோத்திரம். 2வது ராமகிருஷ்ண ஸ்தோத்திரம். அதில் தான் வரும் சர்வம். அந்த ஓம் ரீம் ரிதம்னு பாடும்போது என்ன ஆகும்? ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய அப்படின்னு நமக்கு அந்த அதில் வரும். ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய அப்படின்னு. 3வது இந்த ஸ்தோத்திரம். இப்போ ஒவ்வொரு ராமகிருஷ்ண மடத்திலும் இந்த 3 ஸ்தோத்திரம் கம்பல்சரியாக பாடுவாங்க. ஸோ இப்படி இந்த மங்கள ஸ்தோத்திரத்தை பகவான் அன்று பாடினார். பூஜை படிப்படியாக முற்று பெற்றது. சாரதா தேவி கம்ப்ளீட்டாக நம்ம அன்னை சாரதை
இந்த உடல் உயிர் உருக்கொண்ட எல்லா ஜெகதீஸ்வரியாக அங்கே அவதரித்தாள். அதாவது ஜெகதீஸ்வரியாக இருக்காள். தூய அன்னை உருவிலே அன்னை, அதாவது உலக அன்னையாக அன்று காட்சி அளித்தாள். இதுவரைக்கும் தூய அன்னையாக இருந்தால், அப்போ அன்னைக்கு உலக அன்னையாக சாட்சாத் ஜெகதீஸ்வரியாக அன்று குருதேவருக்கு. அதனால் குருதேவருடைய ஆத்ம சாதனை அனைத்தும் அன்றோடு முற்று பெற்றது. அதனால் பலஹாரணி காளிகை. இப்போ நமக்கு பகவான் ராமகிருஷ்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் மோட்சம் முக்தி பிறவில்லா பெருமை அடைய வேண்டும் என்றால் தேவியிடம் எல்லாவற்றையும் நல்ல காரியங்கள், நல்ல தீய செயல்களை அன்னையுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு நாம் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதான் நம் பகவான் ராமகிருஷ்ணன் நமக்கு சொன்னது அதுதான். பவதாரிணி காளி, அதாவது பவதாரிணியே பலஹாரிணியாக நின்று அன்று எல்லா அருள்களையும் புரிந்தார், எல்லாருக்கும் அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணன் நமக்கு இதை வெளிப்படுத்துகிறார். அதனால் நம் மனம், மொழி, மெய். மனம் என்றால் நம் மனம், மொழி என்றால் வார்த்தைகளால், மெய் என்றால் இந்த உடல்களால் நாம் செய்த நல்ல தீய காரியங்களுடைய பலனை அன்னை தேவியிடம் சமர்ப்பித்து விட்டு நாம் ஆனந்தமாக அன்னையுடைய குழந்தையாக இருந்து நாம் தேவியை வழிபட வேண்டும். அதாவது எதுக்கு சொல்கிறோம்னா, கர்ம பலன்களை எல்லாம் கொடுத்துட்டோம்னா நமக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஏன்னா தேவி நம்மளை விளையாட விடுவா. என்ன நம்ம பகவான் ராமகிருஷ்ணன் அடிக்கடி சொல்லுவார், அம்மா வேலை செய்யும்போது குழந்தைகிட்ட ஏதாவது கொஞ்சம் பொம்மை கொடுத்து உட்கார விளையாட வச்சுட்டு போயிடும். எப்போ அந்த குழந்தையில அம்மா தான் வேணும், எல்லாம் பொம்மை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அம்மா தான் ஒத்த காலம் அழுதுகிட்டு அப்போ தான் அம்மா வருவான். அது மாதிரி நம்ம என்னைக்கு எல்லா கர்ம வினைகளும் எல்லா பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு அம்மா தான் வேணும் அப்படின்ட்டு அழுகிறோமோ அப்போ தான் தெய்வம். அதுதான் பகவான் ராமகிருஷ்ணன் பலஹாரிணி காளி பூஜை என்று இந்த ஆணி மாதம் வருகின்ற அமாவாசை, அதாவது ஆணியில் வருகின்ற அமாவாசை அன்று பகவான் காளிக்கு உகந்த நாள் அமாவாசை என்று அந்த பலஹாரிணி காளி பூஜை, அதாவது பராசக்தி பவதாரிணியையே பலஹாரிணியாக அன்று உபாசித்து தன்னுடைய எல்லா இதுவும் சகல என்னென்ன பகவான் ராமகிருஷ்ணன் எல்லா தர்மத்தையும் கடைபிடித்தார். எல்லா தர்மத்தையும் விட்டு கடைசி அன்று அன்னைக்கு அன்னையுடைய பாதத்திலே சமர்ப்பித்து விட்டு அவர் முழு நிலை, அதாவது பிறவில்லா பெருநிலையை அடைந்தார் அப்படிங்கிற முக்தியை அடைந்தார் என்பதற்காகத்தான் நமக்கு இன்றைக்கி அந்த பலஹாரிணி காளி பூஜை. அதனால் நம்முடைய பலன்கள் முழுவதும் அன்னையிடம் சமர்ப்பித்து விட்டு நாம் நம்முடைய பிரார்த்தனை என்ன இருக்கணும்னா, தேவி, அதாவது அம்மா, எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால் என்னுடைய நல்ல கெட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டு நான் யார் என்று எனக்கு குறிப்பிட, அதாவது ஸ்வராஜ்ய சித்தின்னு சொல்லுவோம். நான் யாருன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இதனுடைய பையன், இதனுடைய பொண்ணு, இதனுடைய மருமகன் இப்படி தானே சொல்லுவோம். யாருன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்மளால சொல்ல முடியாது. அப்போ நான் யார்? ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியல் டிவைன். நான் அந்த தெய்வீகமானவன். அந்த தெய்வீகமானவனை என்பதை நான் மறந்து விட்டேன். அப்போ எப்போ இந்த நாம் செய்த நல்ல தீய வினையை எல்லாம் பலனை அம்மாவிடம் அமர்ந்துட்டோம்னா, நீ யாரு, நான் யாருங்கிறத அம்மா வெளிப்படுத்துவாங்க. அதுக்காக தான் இன்று இந்த பலஹாரிணி காளி பூஜை நம்ம செய்கிறோம். இன்று தேவியிடம் எல்லா பலன்களையும் சமர்ப்பித்து விட்டு நானும் இந்த பிறவில்லா பெருநிலை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து